ராமநாதபுரத்தில் துரிதமாக செயல்பட்ட காவல்துறையினருக்கு பாராட்டுகள். ஸோ இது 2 நாளைக்கு முன்னாடி வந்து 17ஆம் தேதி நம்ம ஏர்வாடியில் வந்து 76 வயசில் ஒரு மூதாட்டி வந்து கொல்லப்படுறாங்க அப்படின்னு ஒரு நியூஸ் வருது. ஸோ அவங்களோட சடலங்கள் கைப்பற்ற பிறகு போலீஸ் விசாரணைக்கு வந்ததுக்கப்புறம் ஸோ காவல்துறை அதிகாரிகள் இது யார் என்னன்னு தேட ஆரம்பிச்சும் போது அவங்களோட வீடு பகுதியிலேருந்து தேட ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பக்கத்தில் உள்ள ஏர்வாடி பகுதியில் உள்ள சிசிடிவி எல்லாமே செக் பண்ணி அங்கே உள்ள ஒரு பிரபலமான ஒரு பேக்கரியில் போய் செக் பண்ணி அவர் ஐடென்டிஃபை பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் அவர் ஒரு பஸ்ஸில் ஏறி போகிறனால அந்த பஸ்ஸில் அவர் யார் என்ன அப்படிங்கிற டீட்டெயில்ஸையும் பஸ் மூலியமாக எடுத்துட்டு அவர் பஸ் விட்டு இறங்குற வரைக்கும் வெரிஃபை பண்ணி கடைசி அவர் எங்கே போயிருக்காருன்னு அவர் சார்ந்த ஒரு ஊருக்கு போயிருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணி போய் அங்கே உள்ள சிசிடிவி கேமரா எல்லாத்தையும் செக் பண்ணி கரெக்டான ஐடென்டிஃபை பண்ணி சரியாக 12 மணி நேரத்தில், அதாவது கம்ப்ளைண்ட் பண்ண 12 மணி நேரத்தில் குற்றவாளியை கையோடு பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஸோ காவல்துறை அதிகாரிகளுக்கு ஒரு மிகப்பெரிய பாராட்டுகள்னு சொல்ல முடியும். இதுக்குன்னு வந்து நம்மளுடைய சந்தீஷ் ஐபி சார் வந்து இந்த கொலை நடந்த விசாரணை தெரிய ஆரம்பித்த உடனேயே முதற்கட்டமாக அந்த வீட்டுக்கு வந்து அந்த விசாரணையை முடிக்க விடுறாரு. ஸோ முடிக்க விட ஆரம்பிச்சதுக்கப்புறம் இதுக்குன்னு ஸ்பெஷலாக ஒரு தனிப்படை அமைக்கிறாங்க. அந்த தனிப்படை மூளை முழுக்கெல்லாம் தேட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஒவ்வொரு சிசிடிவி ஃபுட்டேஜும் 2 பேர் என்ன அவங்க செக் பண்ணி ஆரம்பிக்கும் போது அந்த குற்றவாளியை தேடிக்கிட்டே இருந்து கரெக்டாக 12 மணி நேரத்தில் அவங்கள ஃபைல் பண்ணி அவங்கள குற்றவாளியை வந்து கைது செஞ்சிடறாங்க. ஸோ குற்றவாளி கைது செய்யப்பட்டு இப்போ விசாரணைக்கு அழைத்து செல்லப்படுகிறான்னு சொல்ல முடியும். சமீபத்தில் வந்து பார்த்தோம்னா சந்தீஷ் ஐபி சார் ராமநாதபுரம் எஸ்பியாக பொறுப்பேற்றதுக்கு பிறகு நிறைய இடங்களில் வந்து சிசிடிவி முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதற்கோட அவசியம் இப்போ தெரிஞ்சிருக்குன்னு சொல்ல முடியும். எல்லா ஊர்களையுமே சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்கிறனால குற்றங்கள் எளிதாக கட்டுப்படுத்தப்படும். அப்படியே கட்டுப்படுத்தப்பட்டாலும் குற்றவாளிகள் சீக்கிரமாக தண்டிக்கப்படுவாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு தனிப்படையில் ஒரு 5-6 போலீஸ் அதிகாரிகள், அதுக்கப்புறம் சந்தீஷ் சார், டிஎஸ்பி சார், இவங்க எல்லாத்துக்குமே வரும் பாராட்டு முடியாக உள்ளது.